வெல்கம் டு இனிய விருந்து. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வாழைப்பூ வடை. ஜென்ரலாகவே நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இந்த மாதிரி வாழையில் செய்கிற பதார்த்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் கோர்ஸாக இருக்கும். அதுலேயும் வாழைப்பூ வந்துட்டு பெண்களோட கர்ப்பப்பைக்கு வலு சேர்க்கறதுக்கும் பிரச்சனைகள்ல இருந்துட்டு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். நிறைய நார் சத்து உள்ளது. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து இதோ பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இருந்து இந்த தண்டல், இந்த நாரெல்லாம் நடுவில் இந்த மொத்தமாக ஒரு காம்பு ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதோ வச்சுருக்கோம். இந்த உள்ளே இருக்கிற வாழைப்பூவோட இந்த பகுதியை வந்து சுத்தமாக எடுக்காமல், இந்த தோலெல்லாம் எடுக்காமல் பீஸஸாக கட் பண்ணி போட்டு நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய கட்டி பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 12 நம்பர் காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக மாவை அரைச்சிட்டு சேர்க்கறதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து, வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் மிக்சியில் சேர்த்து இந்த ஐட்டம்ஸோட கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடை தட்டுறதுக்கு. நம்ம வாழைப்பூ, கடலைப்பருப்பு, மற்ற இன்க்ரீடியன்ஸ் பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, மிளகா, உப்பு எல்லாம் கலந்து அரைச்சிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கலந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வடை தட்டிடலாம். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை தட்டி கூட போடலாம். எனக்கு கையில் தட்டுறதே வாட்டமாக வரும். ஸோ நான் கையில் தண்ணி தடவிட்டு அழகாக தட்டி போடுறேன். வாழைப்பூ சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மேலே அந்த வாழைப்பூவோட கலர் தான் மாவில் வரும். உள்ளே எடுக்க எடுக்க அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்போட இருக்கும் பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் அங்கங்கே இப்படி குருணையாகவே தெரியும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் வடை நல்லா இருக்கும். அழகாக அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் அப்படியே எண்ணெயில் சேர்த்துற வேண்டியதான். நான் எண்ணெய் ஏற வேண்டியது தான். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறி வரும்போது அழகாக உடையாமல் பதமாக திருப்பி போட்டுட்டு அந்த சலசலப்பெல்லாம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துட வேண்டியதான். வடை ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இந்த வடைலாம் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்ல வாழைப்பூவும் சேர்ந்து நல்ல அருமையான மசால் வடை வாசனை. இது அப்படி நல்லா வச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். அப்படியே எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் கோத்துக்கும். வடையில் ஃபுல்லாக ஒரு எண்ணெய் வாசனையோடு இருக்கும். நான் எப்போவுமே குக்கிங்க்கு ஜென்ரலாகவே பியூர் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். அதனால் எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுங்க. இப்போ அடுத்த ஈடு வடை தட்டிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. as usual நம்ம எப்படி வடை தட்டுறோமோ அதே தான். அழகாக உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் எண்ணெயில் அப்படி அணைச்சா மாதிரி விட்டிங்கன்னா வடை உடையாமல் சிதறாமல் அருமையாக வரும். இது பாருங்கள், இப்படி அழகாக இப்படி அணைச்சா மாதிரி விட்டிங்கன்னா மாவும் உடையாது, வடையும் அருமையாக நல்லா வெந்து வரும். உள்ள எண்ணெய்க்குள்ளார முழுசாக போகும். அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயில் கையை விட்டுக்காமல் பார்த்து போடுவோம். வாவ், நம்ம எம்மியான வாழைப்பூ வடை முருகலாக சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு அருமையான ஒரு தேங்காய் சட்னி ப்ளஸ் ஒரு டொமேட்டோ சாஸோட சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முருகலாக வந்திருக்கு பார்த்தீங்களா? உள்ளெல்லாம் அந்த வாழைப்பூ நல்லா வெந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல டேஸ்டியான வடை. சூப்பர். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.